ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய ராசியை தொட்ட இக்கணம் முதல் நீ ஒவ்வொரு நொடியும் முகம் மலரக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்காகவே அமைத்து கொடுக்க போகின்றேன். நீ இப்பொழுது உன் மனதில் எதை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை முழுமையாக கேட்டாலும் அதை உன் வாழ்வில் அப்படியே நடத்தி கொடுத்து உன்னை முழு ஆசீர்வாதங்களோடு நான் அருள் புரிய வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனவேதனைகளை எல்லாம் குறைத்து உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகளை எல்லாம் தீர்த்து கட்டி வெற்றிகளை அள்ளி கொடுக்க இந்த முருகன் முடிவெடுத்து வந்துள்ளேன். எது எல்லாம் நடக்க வேண்டும் என்று உன்னுடைய வாழ்வில் நீ மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அத்தனை சந்தோஷங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்து விடும். உன்னுடைய எதிர்பார்ப்பை எப்பொழுதும் நான் ஏமாற்ற மாட்டேன். என் மீது நீ வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையின் மூலமாக உன்னுடைய ஆசைகள் நிறைவேறியே தீரும். உனக்கான வேலைகள் இது நாள் வரை சில சமயங்களில் தடைப்பட்டு இருந்ததால் என்ன செய்வது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருந்தாயல்லவா? அந்த தவிப்பு எல்லாம் அடங்கக்கூடிய நேரம் இதுதான். நீ ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு இடையூறு வந்து உனக்கு அது கிடைக்காமல் சில சமயங்களில் போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் நீ ஆசைப்பட்டது அப்படியே உனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நீ பெற்று விடுவாய். நீயாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணப்போகின்றாய். பிறரை நீ எதிர்பார்த்து வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் போதும். உன்னுடைய சொந்த முயற்சியில் நீ வெற்றி காணப் போகின்றாய். இத்தனை நாள் எவ்வளவு முயற்சிகளை செய்த பொழுதிலும் ஏதோ ஒரு தடங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தபடியே இருந்தது. அந்த தடங்கல்களை எல்லாம் நான் தகர்த்தெறிந்து தூக்கி போட்டு விட்டேன். இனி எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கி விடுவாய். சிலரால் உனக்கு மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தது. சிலரால் துரோகத்திற்கு ஆளாக்கப்பட்டிருந்தாய். நம்பிக்கை என்ற பெயரில் உன் முதுகிற்கு பின்னால் பல வேலைகள் நடந்தும் இருக்கின்றது. என்னுடைய குழந்தையே, உன் முன் ஒன்று பேசி புறம் ஒன்று பேசக்கூடிய நபர்கள் மத்தியில் நீ எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். பிறருடைய முகமூடி கிழியும் பொழுது அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய உண்மையான சுயரூபம் தெரிய வரும் பொழுது இவர்களா இப்படி நடந்து கொண்டார்கள், இவர்களா இப்படி செய்தார்கள் என்று உன்னால் அதை சிறிதும் சமாளிக்க முடியாத நிலைமையில் நீ இருந்தாய். உனக்கு தேவையான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் உன் வாழ்விற்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து சகல சௌபாகியங்களோடு உன்னை வாழ வைக்க இந்த முருகன் நான் வந்து விட்டேன். நீ சோகமாக இருந்த நாட்கள் போதும். உன்னுடைய வேதனைப்படுத்திய நபர்கள் திருந்தி மனம் மாறி அவர்கள் உனக்கு உதவக்கூடிய நிலையும் வரும். உன்னை சிலர் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய வகையில் நடந்து கொண்டார்கள். உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணிக்கும் பொழுது அது உன்னை திசை திருப்பும்படியாக இருந்தது. ஆனால் இனிமேல் நான் காட்டக்கூடிய வழியில் நீ எந்த ஒரு கடினமும் தெரியாமல் சுலபமாக உன்னுடைய இலக்கை அடையக்கூடிய வகையில் நீ வெற்றி நடை போடுவாய். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் இது நாள் வரை நடந்திருந்ததல்லவா? இனி உனக்கு பிடித்த விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுது என்னை நோக்கி வந்தாலும் நான் உனக்காக தயாராகவே இருக்கின்றேன். உன் மனதில் உள்ள தேவையில்லாத குழப்பங்களை எல்லாம் வெளியே போட்டுவிட்டு இந்த முருகனின் துணையை எப்பொழுதும் நாடு. உன்னுடைய முருகன் உனக்கு உறுதுணையாக இருந்து வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைத்து சந்தோஷமாக வாழ வைப்பேன். நீ புன்னகைத்து கொண்டு இருக்கும்படியான வாழ்க்கை உனக்கு இனி கிடைக்கும். நல்லதே நடக்கும்.